போதும் போதும். காவேரி கால் பண்ணிருந்தா எல்லாருக்கும் அவளே சர்வ் பண்ணதாவும் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். என்னதான் நாம பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணாலும் கூட வேண்டுதான். இனிமே எதுவா இருந்தா இல்ல போதும் இருக்கு, வேணாம். நல்லா சாப்பிட விஜய். அவ உனக்கு ஏன் வச்சிடுறா? ஆனா இப்பதான் புரியுது. அதான் அதான் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஏப்பா விஜய், ஆனா பாட்டி சொல்றது ஒரு வகையில் உண்மையா தான் இருக்கும். ஆமா விஜய், சில நேரம் டைனிங் டேபிள் ஆனாலும் கூடவே. ஆமா தாத்தா. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்போம். உன் டைம் தான் வேஸ்ட் ஆகும். சாப்பிடுறா. சாப்பிட்டு கிளம்புவோம். சரி, ஒரு பொண்ணு அமைஞ்சது பாத்துக்குவான்னு முழுசா எங்களுக்கு காவேரி எள்ளுன்னா என்னையா நிக்கிறா? நீ நினைக்கிறது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. விஜய், என்ன போனவை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் சொல்றேன். சாப்பிட்டுறேன் தாத்தா. என்னாச்சுமா இங்கே நின்னுட்டீங்க? போடுவா தனியாதான். என்னாச்சு அவங்களுக்கு? திருச்சில இப்படி ஆயிட்டாமா போல. பத்திரிக்கையில அந்த பொண்ணு இப்பதான் 4-5 மாசமா இங்க இருக்கிறா. இடம் படிப்பாளான்னு தெரியாது. இடத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பா. நான் போய் பேசி பார்க்கலாம். ஐயோ, அதெல்லாம் எடுத்துட்டு போ. நீங்க கண்டுக்கலனா கூட பரவாயில்ல. இவங்கள நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா போலாம்.